வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பெற்றால்தான் அன்னையா. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. அந்த வீட்டு வாசலில் அறிவுத்தூரிகை என்று பெயர் பதித்த களிமண்ணில் இருந்து கைவினைப் பொருளாக செய்யப்பட்ட செராமிக் பெயர் பலகை பார்ப்பவர்களின் உள்ளத்தை கவரும் வகையில் இருந்தது. அதே பலகையில் எழுத்துக்கு அடியில் பாடப்புத்தகத்தின் ஓவியங்கள் இருந்தது. அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவ்வீட்டில் மாணவர்களுக்கு டியூஷன் நடக்கிறது என்று. அந்த வீட்டின் எதிர் வீட்டிற்கு புதிதாக குடிவந்துள்ள ஈஸ்வரிக்கு குடிவந்த அன்றே எதிர் வீடும் அவ்வீட்டு வாசலில் இருக்கும் பெயர் பலகையும் கண்ணில் பட்டது. அவள் நல்லவள்தான். ஆனால் அவளிடம் ஒரு குறை உண்டு. அதை குறை என்று சொல்வதை விட அவளின் சுபாவம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் இன்று நிறைய பேர் ஈஸ்வரி போல்தான் இருக்கிறார்கள். நாம் அன்றாடம் சந்திக்கும் கடந்து போகும் நபர்களில் கண்டிப்பாக ஈஸ்வரி போல் நிறைய ஆட்கள் இருப்பார்கள். இந்த ஈஸ்வரி வேற யாரும் இல்லை, நமக்கு நன்று பரிச்சயமான கதாபாத்திரம்தான். ஆம், தனது வேலையை விட்டுவிட்டு அடுத்தவர்களின் வேலையில் கவனத்தை செலுத்துவது, தனது வீட்டை கவனிக்காமல் அடுத்தவர் வீட்டில் என்ன நடக்கிறது என்று சுவாரஸ்யமாக பார்ப்பது, தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடுவது, இதுதான் ஈஸ்வரி. அதனால் இந்த வீட்டிற்கு குடி வந்ததும் தன்னுடைய முதல் வேலையாக நினைத்தது எதிர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். அதனால் அன்று மதியம் எதிர் வீட்டிற்கு தானாகவே சென்றாள் ஈஸ்வரி. பாவம் அவள். அந்த தெருவிற்கு புதிதாக குடிவந்தவள் இல்லையா? அதனால் அந்த தெருவை பற்றியும் அந்த வீட்டை பற்றியும் அவளுக்கு தெரியாது. அந்த தெருவில் வசிப்பவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆர்கனைஸ்டு பீப்புள் என்று சொல்லக்கூடிய திட்டமிட்டு வாழக்கூடிய மக்கள்தான் அங்கு இருக்கிறார்கள். பொதுவாக காலையில் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் ஒவ்வொரு வீட்டிலும் மிகப்பெரிய போரே நடக்கும். காலையில் எழுந்ததும் என்ன சமையல், என்ன குழம்பு என்று யோசித்தாலே இல்லத்தரசிகளுக்கு டென்ஷன் அதிகமாகிவிடும். சாப்பாடு செய்து பிள்ளைகளை எழுப்பி குளிக்க வைத்து அவர்களை பள்ளிக்கூட வேனில் ஏற்றிவிட்டு பின் கணவன் மனைவி இருவரும் அவசர அவசரமாக கிளம்பி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அலுவலகத்திற்கு ஓடுபவர்களைத்தான் நாம் அதிகமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த தெருவில் இருப்பவர்கள் இதற்கு நேர் எதிர். நாளைக்கு என்ன வேண்டும் என்பதை இன்றே சரிபார்த்து எடுத்து வைத்து கொள்பவர்கள். பதட்டமில்லாத வாழ்க்கையை வாழ்பவர்கள். அதனால் ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான தெரு அது. அவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆம், அந்த தெருவில் உள்ள எல்லோருடைய வீட்டிலும் கண்டிப்பாக நாய் இருக்கும். அதேபோல் அந்த எதிர் வீட்டிலும் நாய் இருந்தது. நல்ல ராஜபாளையத்து பெரிய நாய் கம்பீரமாக ஜெம்மென்று உட்கார்ந்திருந்தது. நாய் விஷயம் தெரியாமல் ஈஸ்வரி அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றதுதான் தாமதம். நாய் குரைத்து கொண்டு வேகமாக மேலே பாய வந்தது. அவ்வளவுதான். ஈஸ்வரி ஸ்தம்பித்து போனாள். இப்படியும் வர முடியாமல் அப்படியும் போக முடியாமல் தத்தளித்து சிலை போல் வேர்த்து விறுவிறுத்து நின்றாள். நாயின் சத்தம் கேட்டு உள்ளே இருந்து ஒரு வயதான பெண்மணி வெளியில் வந்தாள். 60 வயதிற்கு மேல் இருக்கும். நாயை கை காட்டி அடக்கிவிட்டு, யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். பாவம் ஈஸ்வரி ஸ்தம்பித்து போய் திரு திருவென்று முழித்து கொண்டு நின்றிருந்தாள். பின் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சொன்னாள், பரமசிவா, பார்வதிநாதா, பொழைச்சேன். நல்ல வேலை நீங்க வந்தீங்க. இல்லைனா இன்னைக்கு நான் அவ்வளவுதான். புலி மாதிரி பாயுது. கொஞ்ச நேரத்துல மூச்சே நின்னு போச்சு. வாசல அறிவுத்தூரிகைனும் அதுக்கு கீழே புத்தகமும் போட்டிருந்ததால இது என்ன இடம்னு விசாரிக்க வந்தேன். கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டு நாயி என கைலாயத்துக்கு பார்சல் பண்ணிருக்கோம் என்று கையை நீட்டி மடக்கி 5 வார்த்தைகள் பேசுவதற்குள் 50 அபிநயங்கள் பிடித்தபடி உள்ளே வர பார்த்தாள் ஈஸ்வரி. அவளின் அபிநயத்தை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு மேலும் அவள் உள்ளே செல்லாமல் இருக்க அந்த வயதான பெண்மணி குறுக்கே வந்து நின்று கொண்டு கேட்டாள், என்னம்மா பண்றது? திறந்த விடா இருந்தா அனுமதி இல்லாம எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்குத்தான் காவலுக்கு நாய் வளர்க்குறோம். சரி சொல்லுங்க, நீங்க யார பார்க்கணும்? எதுக்காக வந்தீங்க? என்ன இப்படி பேசுறீங்க?
திறந்த வீட்டுல நுழையிற மாதிரின்னு என்ன சொல்றீங்களா? நான் என்ன வேலை வெட்டி இல்லாம உங்களை பார்க்க வந்தேன்னு நினைச்சீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கு. எனக்கு நேரத்தை வீணடிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களுக்கு பள்ளிக்கூட வாத்தியார் ராமலிங்கம் தெரியுமா? அவரை தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இல்லைன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவரோட பெரியப்பாவோட சகலைக்கு அத்தை ஒருத்தி இருக்கா. பேரு மங்களம். அவளோட நாத்தனாருக்கு ஓரகத்தியோட பொண்ணுதான் நான் என்று ஈஸ்வரி சொன்னதும் அந்த வயதான பெண்மணிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. கடகடவென்று சிரித்தாள். ஈஸ்வரி அசடு வழிய நின்று கொண்டிருந்தாள். பின் சொன்னாள், என்ன தப்பா நினைக்காதீங்க. படிப்புனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொன்னேன். சரி, இந்த வாசல்ல அறிவு தூரிகைன்னு எழுதி பாடப்புத்தகம் வரைஞ்சிருக்கே, இங்க யாரு டியூஷன் எடுக்கிறாங்க? என் பசங்களை கூட இங்க டியூஷனுக்கு சேர்த்து விட்டுட்டு நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதுக்காகத்தான் கேட்க வந்தேன். டியூஷன் எடுக்கிறது யாரு? உங்க பையனா பேரனா? இல்ல உங்க பொண்ணா பேத்தியா? உங்க பேர் என்ன என்று ஈஸ்வரி கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். உடனே அந்த வயதான பெண்மணி சிரித்து கொண்டே சொன்னாள், என் பேரு பொன்னம்மா. என் பேத்தி தான் டியூஷன் எடுக்கிறா. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்குன்னு எல்லாருக்கும் டியூஷன் எடுக்கிறா. அப்படியா? உங்க பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மகன் வீட்டு பேத்தியா இல்ல மக வீட்டு பேத்தியா? மகன் வீட்டு பேத்தினா உங்க மகே மருமக எங்க இருக்காங்க என்று ஈஸ்வரி கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக பொன்னம்மாள் நாயை பார்த்தாள். அவ்வளவுதான். மீண்டும் குலைத்து கொண்டே ஈஸ்வரி மேல் தாவ பார்த்தது. என்று அலறி புடைத்து கொண்டு ஈஸ்வரி கேட்டிற்கு வெளியில் சென்றாள். பொன்னம்மாளை பார்த்து கை விரல்களை மடக்கி நொட்டி உடைத்து திட்டி சாபம் கொடுத்து கொண்டே சென்றாள். ஈஸ்வரியின் நடவடிக்கையை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டை சாற்றி தாழ்பால் போட்டுவிட்டு பொன்னம்மாள் உள்ளே சென்றாள். இதில் என்ன வேடிக்கை என்றால், நாயின் குரைப்பு சத்தத்தையும் மீறி ஈஸ்வரி திட்டுவது தெளிவாக கேட்டது. அத்தியாயம் 2. நாயின் குரைப்பு சத்தம் அதிகமானதும் உள்ளே இருந்து ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்தாள். அவள்தான் வாணி. பொன்னம்மாளை பார்த்து கேட்டாள், பாட்டி, என்னாச்சு? யார் அவங்க? புதுசா எதிர் வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க போல. டியூஷன் பத்தி விசாரிக்க வந்தாங்க. அப்படியா? அப்போ நம்ம வைரவன் ஏன் கொலைச்சான்? என்னாச்சு பாட்டி என்று நாயை பார்த்து கொண்டே கேட்டாள் வாணி. அவங்க வீண் வம்புக்கு அலையறவங்க போல. புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போனா எவ்வளவு வேலை இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள பத்தி விசாரிக்க வந்துட்டாங்க. இனிமே இந்த அம்மாவோட தொந்தரவு நமக்கு கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அத நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன்னோட வேலைய பாரு என்று பொன்னம்மாள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எதிர் வீட்டு ஈஸ்வரி வாசலில் வந்து நின்று இவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தாள். அதனை பார்த்த வாணிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரித்து கொண்டே சொன்னாள், பாட்டி, இப்போ இன்னொரு வேடிக்கை நடக்க போகுது. மணி 5 போகுது. டியூஷனுக்கு பிள்ளைங்க வரப்போறாங்க. அவங்கள எல்லாம் வழிமறிச்சு புலன் விசாரணை நடத்த போறாங்க பாருங்க. நீ இத பத்தி யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன் என்று பொன்னம்மாள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பிள்ளைகள் டியூஷனுக்கு வர ஆரம்பித்தார்கள். அதில் 2 கல்லூரி மாணவிகள் இருந்தார்கள். அவர்களை வழிமறித்து ஈஸ்வரி கேட்டாள், ஏண்டியம்மா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ ராமநாதன் பொண்ணுதானே? அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. ஆமா, இங்க என்ன நடக்குது? எல்லாரும் இங்க எதுக்கு போறீங்க என்று ஈஸ்வரி கேட்டதும் அந்த 2 பெண்களும் சிரித்து விட்டார்கள். பின் அதில் ஒருத்தி சொன்னாள், மேடம், எங்க அப்பா பேரு ராமநாதன் இல்ல, சோமநாதன். அட கடவுளே, சோமநாதனுக்கு ராமநாதன் சொல்லிட்டேன். வயசாயிடுச்சுல்ல, அதான் ஞாபகம் மறதி. சரி, இங்க என்ன கிளாஸ் நடக்குது என்று ஈஸ்வரி கேட்டதும் அந்த பெண் சொன்னாள், இங்க டியூஷன் எடுக்கிறாங்க மேடம். நாங்க 100 பேருக்கு மேல படிக்கிறோம். ஓ, நானும் நல்லா படிப்பேன். எனக்கும் படிப்புனா ரொம்ப பிடிக்கும். அது சரி, இங்க யார் யார் இருக்கா? உங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது மிஸ்ஸா? அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று ஈஸ்வரி கேட்க கேட்க அந்த பெண்களுக்கு ஈஸ்வரி மேல் வெறுப்பு வர ஆரம்பித்தது. கோபமாக சொன்னார்கள், மேடம், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விசாரணை எல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றார்கள். அவர்கள் அங்கு தினம் வரும் மாணவிகள் என்பதால் நாய் குலைக்காமல் வாளை குலைத்து ஆட்டி அவர்களோடு நட்புறவு கொண்டது. இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு ஈஸ்வரி மீண்டும் உள்ளே நுழைந்தாள். அவ்வளவுதான்.
கொஞ்ச நேரத்திற்கு முன்பு எப்படி புலி போல் பாய்ந்ததோ அப்படியே இப்பொழுதும் ஈஸ்வரி மேல் பாய்ந்தது. குய்யோ முய்யோ என்று கத்திக்கொண்டே அந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்து ஒரு வழியாக கேட்டை தாண்டி வெளியில் ஓடினாள் ஈஸ்வரி. இதனை பார்த்த அந்த பெண்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஈஸ்வரிக்கு பெருத்த அவமானமாக போய்விட்டது. பின் நாய் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு ஈஸ்வரியையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த பெண்கள் எல்லோரும் உள்ளே சென்றார்கள். கோபம் அலைகடல் போல் ஈஸ்வரி உள்ளத்தில் கொந்தளித்தது. இது அனைத்தையும் பார்த்து சிரித்து கொண்டிருந்த ஈஸ்வரியின் கணவர் சிதம்பரம் சொன்னார், வேணும், உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வீட்ல காலே வைக்க முடியாத அளவுக்கு பொருள் இருக்கு. அத ஒழுங்குபடுத்தி அடுக்கி வைக்கல. அதுக்குள்ள எதிர் வீட்ல யார் இருக்கா, அடுத்த வீட்ல யார் இருக்கான்னு விசாரிக்க போயிட்ட. நாய்க்கு பயந்து இவ்வளவு நேரம் கத்துனியே, இந்த தெருவுல இருக்கிறவங்க யாராவது வெளியில வந்தாங்களா? உன்னை பார்த்து விசாரிச்சாங்களா? அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. அவங்கள பார்த்தாது திருந்து என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். ஈஸ்வரியின் வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, எண்ணில் அடங்காதவைகள். ஈஸ்வரி இப்படி அவமானப்படுறதும் அதனை பார்த்து சிதம்பரம் திட்டுவதும் அவர்களுக்கு வாடிக்கையாக போன ஒன்று. அதனால் ஈஸ்வரிக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இவர்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வாணியின் காதிலும் பொன்னம்மாளின் காதிலும் விழுந்தது. ஈஸ்வரி போன்ற ஆட்களை வாணி பார்த்ததே இல்லை. அதனால் ஈஸ்வரியின் நடவடிக்கைகள், பேச்சுக்கள் எல்லாம் அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று அவள் வியந்தாள். இதற்குள் வரவேண்டிய மாணவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள். அந்த வீடு ஒன்றும் பெரிய பங்களா இல்லை. சாதாரண பெட்டி போன்ற சிறிய வீடு. மாடியின் பின்பக்கத்து சிறிய ஹாலில் நல்ல விசாலமான பெரிய இடம் ஒன்று உள்ளது. அங்கு நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கும். அந்த ஹாலில் கையில் வீணையுடன் கலைவாணி இருக்கும் படம் அலங்காரமாக மாட்டப்பட்டு இருந்தது. தரையில் அழகான ரத்தன கம்பளம் விரிக்கப்பட்டு இருந்தது. அங்குதான் டியூஷன் நடக்கும். எல்லா மாணவர்களும் அந்த ஹாலுக்கு வந்து விட்டார்கள். அந்த வீட்டில் வாணியும் பொன்னம்மாள் பாட்டியும் மட்டும்தான். கீழே பொன்னம்மாள் சமையல் வேலைகளை ஆரம்பித்தாள். கலைவாணியின் படத்தின் அருகே சென்று வணங்கிவிட்டு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாள் வாணி. அப்பொழுது மாணவிகளில் ஒருத்தி வரவில்லை. அதனை கவனித்த வாணி கேட்டாள், இன்னைக்கு சோபனா வரலையா என்று வாணி கேட்டதும் பாரதி என்ற மாணவி சொன்னாள், மிஸ், சோபனாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க வீட்ல தடபுடலா இருக்கு. சோபனா இன்னைக்கு செம்ம அழகா இருந்தா. அவளுக்கு பார்த்த மாப்பிள்ள பெரிய பணக்காரராம். கல்யாணம் ஆனதும் சோபனா வெளிநாட்டுக்கு போயிருவாளாம். ஆனா சோபனாவுக்கு படிக்கத்தான் ஆசை. இந்த இடம் நல்ல இடம், அதனால கல்யாணத்தை முடிச்சே ஆகணும்னு அவங்க வீட்ல பிடிவாதமா இருக்காங்களாம் என்று பாரதி சொன்னதும் வாணி சொன்னாள், சரி பாரதி, சோபனா வீட்ல நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல, ஆரம்பிக்கலாமா என்று கேட்டு ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த கேள்வித்தாள்களை கொடுத்து தேர்வெழுத சொன்னாள். எல்லோரும் அமைதியாக தள்ளி தள்ளி உட்கார்ந்து தேர்வெழுத ஆரம்பித்தார்கள். அவர்கள் எழுத ஆரம்பித்ததும் வாணி அமைதியாக கலைவாணி படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய சிந்தனை அலைகள் பல வருஷங்களுக்கு பின்னோக்கி அவளை இழுத்து சென்றது. அத்தியாயம் 3. சுமார் 14 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வாணி மேடையில் ஏறி தங்கப்பதக்கம் வாங்கும் பொழுது அங்கு இருந்த அனைவரும் கைதட்டி ஆர்ப்பரித்து பூரித்து போனார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவனாக உட்கார்ந்திருந்த மோகன் கண்கலங்கி பெருமிதம் பொங்க ஆனந்த கண்ணீர் வடித்தான். மோகன் வாணியின் கல்லூரி தோழன், எதிர் வீட்டில் வசிப்பவன். இருவரும் முதலில் அறிமுகமாகி பேசி பழகி பின் இணை பிரியா காதலர்கள் ஆனார்கள். அங்கு கூடியிருந்த அனைவரும் அவளை பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள். ஆனால் அது எதுவுமே அவள் இதயத்தில் இடம்பெறவில்லை. மோகனின் ஆனந்தம் ஒன்றே அவள் உள்ளத்தை தொட்டது. இவர்களின் காதல் ஆரம்ப காலத்தில் இலைமறைவு காய்மறைவாக இருந்தது. ஆனால் மலர் மலர்ந்ததை அதன் நறுமணம் பறைசாற்றி விடுவது போல் அவர்களின் காதலை அவர்களின் நடவடிக்கைகளே காட்டி கொடுத்து விட்டது. அவள் அழகிற்காக அவனை காதலிக்கவில்லை, பணத்திற்காக அவனை காதலிக்கவில்லை, காரணமே இல்லாமல் அவனை காதலித்தாள். ஒருவேளை இதுதான் காதலின் தகுதியோ என்னவோ.
இப்படி அவனை அணு அணுவாய் காதலித்து தன்னையே மறந்த நிலையில் அவள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவளின் காதலை அவளின் பெற்றோருக்கு தெரியப்படுத்தியது. பின் என்ன, இரு வீட்டாரும் பேசினார்கள். நிச்சயதார்த்த தேதி குறித்தார்கள். வாணியின் தாய்மாமன் மகேந்திரன் கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறார். அவரின் மனைவி பெயர் பரிமளம். அவர்களின் மகன் சந்திரன் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறான். வாணியின் பெற்றோர் தியாகராஜன், சரஸ்வதி. நல்ல வசதியான குடும்பம். தியாகராஜன் பெரிய தொழிலதிபர். கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது. அதனால் வாணியை தனது மகன் சந்திரனுக்கு கட்டி வைக்க மகேந்திரன் ஆசைப்பட்டார். ஆனால் வாணி மோகனை காதலித்து அவர்களின் காதல் நிச்சயதார்த்தம் வரை சென்றது தெரிந்ததும் மகேந்திரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அனைத்தையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு எந்த கோபத்தையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தார். மோகன் வாணி நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. ஒரு நாள் வாணி கல்யாண பத்திரிகையை நண்பர்களுக்கு கொடுத்துவிட்டு காரில் வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது எங்கிருந்து வந்ததோ ஒரு லாரி. கடவுளுக்கே வெளிச்சம். காரின் மீது மோதியது. வாணி பிழைத்ததே கடவுள் புண்ணியமானது. ஆனால் அவள் பிழைத்தும் இந்த வாழ்க்கையே வெறுக்கும் அளவிற்கு அவளின் எதிர்காலம் இருக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆம், அந்த விபத்தில் வாணியின் உடலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. அதனால் அவள் குழந்தை பெறும் தகுதியை இழந்துவிட்டாள். வாணியின் பெற்றோர் இடிந்து போய்விட்டார்கள். வாணியின் நிலைமையை கேட்க வேண்டுமா என்ன? யார் முகத்தையும் அவள் பார்க்க விரும்பவில்லை. அறைக்குள்ளேயே அடைபட்டு முடங்கி கிடந்தாள். வாணியின் நிலைமை ஊரு முழுவதும் பரவிவிட்டது. மோகனின் மனதையும் அவன் குடும்பத்தாரின் மனதையும் மாற்றிவிட்டது. தன் குடும்பத்திற்கு வாரிசு வேண்டும், அதனால் இந்த பெண் வேண்டாம் என்று சொல்லி மோகனின் மனதை அவனின் பெற்றோர்கள் மாற்றிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, குழந்தை பாக்கியம் இல்லாதவளை கட்டிக்கொள்ள மோகனே முதலில் விரும்பவில்லை. அதனால் அவனின் பெற்றோர் சொன்னதும் உடனே சரி என்று சொல்லிவிட்டான். அன்றிலிருந்து இரு வீட்டாருக்கு இடையில் இருந்த பேச்சுவார்த்தைகள் நின்று போனது. அதுவரை இருந்த நட்பு, அந்யோன்யம் எல்லாம் மறைந்து அந்நியர்கள் போல் ஆனார்கள். அதன் பிறகு யாரிடமும் சொல்லாமல் மோகன் வீட்டார் அந்த வீட்டை காலி செய்து கொண்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். மகளின் நிலைமையை பார்த்து வாணியின் பெற்றோர் கண்ணீர் வடித்தார்கள். மோகன் வீட்டில் சென்று பேச தயங்கினார்கள். இப்படியே நாட்கள் ஓடியது. வலி, வேதனை, ஏமாற்றத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாணி மீண்டு வந்தாள். மீண்டும் மேலே படிக்க ஆரம்பித்தாள். அங்கு மோகனுக்கு வேறு ஒரு பெண்ணோடு திருமண ஏற்பாட்டை நடத்தினார்கள் அவனின் பெற்றோர். வாணிக்கும் மோகனுக்கும் தான் கல்யாணம் என்பது ஊரு முழுக்க தெரிந்ததால் மோகன் வீட்டாரை எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். உடனே வாணியின் உடல்நிலையை வெளிப்படையாக சொல்லி அதனால் மோகனுக்கு வேறிடத்தில் திருமணம் செய்கிறோம் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டார்கள். இந்த விஷயம் ஊரு முழுக்க பரவிவிட்டது. மோகனுக்கு திருமணம் என்ற செய்தி அறிந்ததும் அவனை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்று வாணி விரும்பினாள். விதி அவள் வாழ்க்கையில் விளையாடியதற்கு அவள் என்ன செய்வாள்? அவள் மீது என்ன தவறு இருக்கிறது? அவளுக்கு ஏன் இந்த தண்டனை? பாவம் வாணி, பேதை பெண், அழுதாள். மோகனை சந்தித்து பேச நினைத்தாள். அதனால் யாருக்கும் தெரியாமல் நண்பர்கள் மூலம் அவனின் முகவரியை தெரிந்து கொண்டு அவனை சந்திக்க சென்றாள். அங்கு அவன் பேசிய பேச்சுக்கள் இன்னும் அவள் மனதில் ஆறா வடுவாக இருக்கிறது. வாணி, நான் உன்னை காதலிச்சேன். ஆனா அதுக்காக குறை உள்ள பொண்ணை என்னால கட்டிக்க முடியாது. குறை உள்ள பொண்ணா? அதுக்கு நான் காரணம் இல்ல. விதி பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? புரியுது வாணி, ஆனா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதே மாதிரி நிலைமை உனக்கு ஏற்பட்டிருந்தா நான் சத்தியமா இப்படி வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். போதும், நிறுத்து வாணி. இந்த சினிமா வசனம் எல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு. உன்னால எங்க குடும்பத்துக்கு வாரிசை பெத்து தர முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்த காலத்துல போய் இப்படி பேசுற? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க பாரு வாணி, இதெல்லாம் பேச நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா சரிப்பட்டு வராது. எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? குடும்ப பொண்ணா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளை பெத்துக்கிட்டு அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கணும் என்று மோகன் சொல்ல சொல்ல வாணி
இடைமறித்து பேசினாள். அப்போ உனக்கு ஒரு வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கல, உன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரிய தேடி இருக்க. கடவுளுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். இந்த விபத்து மட்டும் நடக்கலைனா காலம் முழுக்க உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நரக வேதனை அனுபவிச்சிருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். யாரு பெத்த பொண்ணோ என்ன பாவம் பண்ணுச்சோ உன்னை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போகுது. அந்த பொண்ணுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிரு என்று சொல்லிவிட்டு அவனை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து சென்றாள் வாணி. அன்றிலிருந்து அவன் மேல் உள்ள காதலை அவள் இதயத்தின் ஆழத்தில் புதைத்துவிட்டு வைராக்கியத்தை மேலே எழுப்பினாள். அத்தியாயம் 4. வாணியின் நிலைமை ஊர் முழுக்க தெரிந்ததால் அவளை யாரும் திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. மகளின் நிலைமையை நினைத்து நினைத்து அவளின் பெற்றோர் கவலைப்பட்டார்கள். கள்ளிச்செடியை படைத்ததும் கடவுள்தான், அதன் அருகில் யாரும் செல்ல முடியாத அளவிற்கு அதற்கு முட்களை கொடுத்ததும் கடவுள்தான். அதுபோல் வாணியை படைத்ததும் கடவுள்தான், அவளுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்ததும் கடவுள்தான். அதனால் இறைவனிடம் நியாயம் கேட்க விரும்பி அவளின் பெற்றோர் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அங்கு மோகனுக்கு திருமணம் கோலாகலமாக நடந்தது. நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல குடும்பம், வேறு என்ன வேண்டும்? கடவுள் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை இன்பமாக அனுபவித்து வாழ்ந்தான். மோகன் எந்த அளவிற்கு உயர்ந்தானோ அந்த அளவிற்கு வாணி தாழ்ந்து கொண்டே போனாள். நிர்கதியான வாணியை ஆதரிப்பதற்காக தாய்மாமன் மகேந்திரன் குடும்பத்தார் வாணியின் வீட்டில் வந்து தங்கினார்கள். வாணிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மகேந்திரன் குடும்பத்தார்கள் தீவிரமாக வேலை பார்த்தார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத அவளை திருமணம் செய்ய யாரும் முன்வரவில்லை. அதனால் இரண்டாம் தாரமாக பார்த்தார்கள். ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பிறந்து மனைவியை இழந்தவர்களாக தேர்ந்தெடுத்து பார்த்தார்கள். ஆனாலும் ஒரு வரனும் அமையவில்லை. இந்நிலையில்தான் குளியல் அறைக்குள் சென்ற வாணியின் அத்தை பரிமளம் கீழே விழுந்து விட்டாள். கைகாலில் நல்ல அடி, படுத்த படுக்கை ஆகிவிட்டாள். பரிமளத்தை பெற்ற தாயாக நினைத்து வாணி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். நாட்கள் ஓடின. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வாணி படிப்பை மட்டும் நிறுத்தவில்லை. தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தாள். ஏனென்றால் அவளுக்கு படிப்பு மட்டும்தான் ஆதரவு. முள் உள்ள கள்ளிச்செடியாக இருக்கட்டும், முட்கள் அதிகம் உள்ள முள்ளம்பன்றியாக இருக்கட்டும், அதற்கு கவலை என்றால் அது யாரை அணைத்து கொண்டு ஆறுதல் பெற முடியும்? தனக்குள்ளேயேதான் ஆறுதல் தேடிக்கொள்ள முடியும். அதுபோலதான் வாணியும். அவளின் நிலைக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்? அதனால் அவளின் கவலைகளை மறக்க படிப்பில் கவனத்தை செலுத்தினாள். அதன் மூலம் அவளை அவளே ஆறுதல் படுத்தி கொண்டாள். அப்பொழுது ஒரு நாள் இரவு சாப்பிடும் பொழுது மாமா மகேந்திரன் சொன்னார், அம்மாடி வாணி, நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கோம். உனக்கு சம்மதமானு சொல்லு. என்ன முடிவு மாமா? நாங்களும் எல்லா இடத்துலயும் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம், ஒன்னும் அமையல. அதனால என் பையன் சந்திரனையே உனக்கு கட்டி வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்னம்மா சொல்ற? ஐயோ மாமா, என் நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. உங்க குடும்பத்துக்கு வாரிசு, அத விட்டு தள்ளுமா. இந்த காலத்துல இதுக்கெல்லாம் எவ்வளவோ வசதி இருக்காமே. அப்படியே இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா போச்சு. என் அக்கா மகளை விட எனக்கு வாரிசா முக்கியம். நீ நல்லா இருந்தா அதுவே போதுண்டா என்று மகேந்திரன் சொன்னதும் அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தாள் வாணி. அவளை தூக்கி நிறுத்தினார் மகேந்திரன். வாணி கேட்டாள், சந்திரனுக்கு என்று வாணி கேட்க ஆரம்பித்ததும் சந்திரன் வேகமாக சொன்னான், எனக்கு சம்மதம் வாணி என்று சந்திரன் சொன்னதும் வாணி இதழோரத்தில் புன்னகைத்தாள். மகேந்திரன் சொன்னார், சரி வாணி, நான் கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அன்று இரவு முழுவதும் வாணிக்கு தூக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். தாகம் எடுத்தது. தண்ணீர் பாட்டிலை பார்த்தாள். தண்ணீர் இல்லை. அதனால் சமையலறை நோக்கி நடந்தாள். அப்பொழுது சந்திரனின் அறையில் வெளிச்சம் தெரிந்தது. பேச்சு சத்தம் கேட்டது. என்னவென்று பார்க்க ஜன்னல் அருகே சென்றாள். அங்கு சந்திரன் மகேந்திரன் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசியதை கேட்டதும் வாணி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவளுக்கு வாழவே பிடிக்கவில்லை. அத்தியாயம் 5. என்னடா உம்முன்னு இருக்க என்று கேட்ட மகேந்திரனை நிமிர்ந்து பார்த்தான் சந்திரன். அவன் கண்களில் கோபக்கனல் கொந்தளித்து கொண்டு இருந்தது. மகேந்திரன் மீண்டும் கேட்டார், என்ன ஆச்சுடா?
இன்னும் என்ன ஆகணும்? அதான் என் வாழ்க்கையை முடிச்சிட்டீங்களே. டேய் கத்தாத, மெதுவா பேசு, யாராவது வந்துட போறாங்க என்று மகேந்திரன் சொன்னதும் சந்திரன் அமைதியாக இருந்தான். மகேந்திரன் மேலும் சொன்னார், நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணுவேன். ஏதே அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத வாணிய நான் கட்டிக்கிறது நல்லதா என்று எகத்தாளமாக கேட்டான் சந்திரன். புரியாம பேசாத சந்திரா, பல கோடிகளுக்கு அவ சொந்தக்காரி. இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். குழந்தை இல்லாததெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஆனா அவ்வளவு பணத்தை நம்மால இந்த ஜென்மத்துல சம்பாதிக்க முடியாது. அப்போ பணம்தான் முக்கியம், குழந்தை முக்கியம் இல்ல, அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. பணம் கொடுக்கற தைரியத்தை யாராலையும் கொடுக்க முடியாது என்று மகேந்திரன் சொன்னதும் சந்திரன் அமைதியானான். அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான் என்பதை உணர்ந்த மகேந்திரன் அவனின் கையை பிடித்து கொண்டு சொன்னார், பணமே எல்லாம்னு நான் சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் பணம் தேவைன்னு சொல்றேன். சரிப்பா, அதுக்காக நான் எப்படிப்பா வாணியோட வாழ முடியும்? ஏன் சந்திரா, அவளை உனக்கு பிடிக்கலையா? ஆரம்பத்துல நீ அவ மேல ஆசைப்பட்டீல? ஆசைப்பட்டேன்பா. ஆனா எப்ப அவ என்ன விரும்பாம அந்த மோகனை காதலிச்சாலோ அப்பவே என் மனசுல அவ மேல இருந்த காதல் செத்து போச்சு. அவ மேல வெறுப்பும் கோபமும் தான் அதிகமாச்சு. அதான் இப்ப அந்த மோகன் இல்லையே, அவன்தான் வேற ஒருத்திய கட்டிக்கிட்டானே. கட்டிக்கிட்டான் இல்ல, கட்டிக்க வச்சோம்னு சொல்லுங்கப்பா என்று சந்திரன் சொன்னதும் மகேந்திரன் சுற்றியும் முற்றியும் பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னார், ஆமா, வாணிக்கு நடந்த விபத்து எதேச்சியா நடந்ததில்ல, நம்மாலதான் நடந்துச்சு. அதுல அவ போய் சேர்ந்துருவா, எங்க அக்கா சொத்தெல்லாம் நமக்கு வந்துரும்னு நினைச்சோம். ஆனா அவ பிழைச்சிட்டா. இப்போ என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது குழந்தை பெற பாக்கியத்தை அவ இழந்துட்டான்னு டாக்டர் சொல்லி நம்ம வயித்துல பாலை வாத்தாரு. கரெக்ட்பா. இதனால மோகன் அவளை விட்டுட்டு போயிட்டான். நீங்களும் அம்மாவும் நல்லவங்க மாதிரி வாணிக்கு பல இடங்களை மாப்பிள்ளை பாக்குற மாதிரி நடிச்சீங்க. மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற வருத்தத்துல அவளோட அப்பாவும் அம்மாவும் மேலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் வாணிக்கு துணையா நாம இந்த வீட்டுக்கே வந்துட்டோம். ஆமா சந்திரா, இத்தனை கஷ்டமும் எதுக்காக? எல்லாம் சொத்துக்காக. அதனால வெண்ண திரண்டு வர நேரத்துல பானைய உடைச்ச கதையா எல்லாம் கூடி வரும்போது கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நீ காரியத்தை கெடுத்துறாத. இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேனா என்று சந்திரன் பேச ஆரம்பித்ததும் அவனை இடைமறித்து மகேந்திரன் சொன்னார், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. வாணிய முதல்ல கல்யாணம் பண்ணிக்க, சொத்து முழுக்க உன் பேருக்கு மாத்துவோம். அப்புறம் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச பொண்ண கட்டிக்க என்று மகேந்திரன் சொன்னதும் சந்திரன் மெலிதான புன்னகையோடு தலை கவிழ்ந்தான். மகேந்திரன் புன்னகையோடு சொன்னார், நீ சந்தோஷமா இருக்கணும். அதை விட எனக்கு வேற எதுவும் பெருசில்ல. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லிவிட்டு கம்பீரமாக மீசையை முறுக்கி கொண்டார். கண்களில் பெருமை ததும்ப அப்பா மகேந்திரனை பார்த்தான் சந்திரன். இவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வாணிக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. சொந்த தாய் மாமனே இப்படி தனக்கு துரோகம் செய்வார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவளின் உள்ளம் உடைந்து விட்டது. ஆத்திரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறினாள். நின்ற இடத்தில் சிலை போல் ஆடாமல் அசையாமல் நின்றாள். இங்கு நல்ல மனம் குணத்தை விட பணத்தையும் பொருளையும் தான் பெரியதாக நினைக்கிறார்கள். ஒரு தவறும் செய்யாமல் உண்மையான அன்போடு இருந்ததற்கு கிடைத்த பரிசு ஆறாத மனக்காயமும் அழுகையும் தனிமையும் என்று எண்ணி உள்ளம் வருந்தி கண்ணீர் சிந்தினாள். அவளின் உள்ளம் படும் பாட்டிற்கும் அவள் வடிக்கும் கண்ணீருக்கும் நியாயம் கிடைக்குமா? கடவுளுக்கே வெளிச்சம். சொத்திற்காக இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அவள் நினைக்கவில்லை. ஒரு தவறும் செய்யாத எனக்கு ஏன் இந்த தண்டனை என்றுதான் அவள் நினைத்து வருத்தப்பட்டாள். இப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவளுக்கு நிரந்தரமற்ற சொத்திற்காக துரோகம் செய்ய எப்படித்தான் அவளின் தாய்மாமனுக்கு மனம் வந்ததோ தெரியவில்லை. அவள் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் இதழ் வழியே நாக்கில் பட்டது. உப்பு கரித்தது. அவளின் கண்ணீரே அவளின் தாகத்தை தீர்த்தது. அதனால் தண்ணீர் குடிக்காமல் அவளின் அறையை நோக்கி சென்றாள். வாணியின் நடவடிக்கை அனைத்தையும் பக்கத்து அறையில் படுத்த படுக்கையாக இருக்கும் அவளின் அத்தை பரிமளம் கவனித்தாள். நிலைமை என்னவென்று ஒருவாறு யூகித்து புரிந்து கொண்டாள். வாணியின் கண்களிலிருந்து வடியும் கண்ணீரை அவளால் பார்க்க முடிந்ததே தவிர எழுந்து வந்து அவளை சமாதானம் செய்ய முடியவில்லை. குற்ற உணர்ச்சியில் பரிமளம் அழுதாள். தனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் கூட வாணி அளவிற்கு தன்னை பார்த்து கொள்வாள் என்பது சந்தேகம்தான். வாணிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ததன் விளைவுதான் நாம் இப்பொழுது இப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறோம்
இப்பொழுது அவளது வாழ்க்கையையும் பாழாக்கினால் இன்னும் என்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டி வருமோ? பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையை சேரும் என்பார்கள். இவர் செய்யும் பாவம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்திரனின் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டால் என்ன செய்வது? ஒரு பெண்ணின் சாபம் குடும்பத்தை நிர்மூலமாக்கிவிடும் என்பார்கள். நமக்கு இருப்பது ஒரே மகன். அவனின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாவது இந்த வாணியின் வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கலாம். செய்த பாவத்திற்கு பரிகாரமாக வாணியை சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களின் நல்வாழ்க்கையை பார்த்து இன்புற வேண்டும். ஆனால் இவர்கள் மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று எண்ணி துடித்தாள். வாணி என்று மெதுவாக வாணியை அழைத்தாள். பரிமளத்தின் குரல் கேட்டதும் என்னவோ ஏதோ என்று வாணி வேகமாக பரிமளத்தின் அறைக்குள் சென்றாள். அத்தியாயம் 6. பரிமளத்தின் கண்களில் நீர் பெருகியது. வாணியை பார்த்ததும் வா வா என்று கண்ணீர் மல்க அழைத்தாள். ஒரு கை மட்டும் லேசாக தூக்க முடியும் என்பதால் மெதுவாக கையை தூக்கி அவளை அருகில் அழைத்தாள். வாணி அவள் அருகே சென்றாள். அவளின் கையை பிடித்து கொண்டு பரிமளம் சொன்னாள், அம்மாடி வாணி, உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன். நீ இங்க இருக்க வேண்டாம். யாருக்கும் தெரியாம நீ இங்க இருந்து கிளம்பிரு. நாளைக்கு உன் மாமாவும் சந்திரனும் கிராமத்துல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போறாங்க. அவங்க வரதுக்குள்ள நீ இந்த நரகத்துல இருந்து போயிரு. என்னை பத்தி கவலைப்படாத. என் விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். உன்னோட சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ கிளம்பிரு. உன் மாமாவும் சந்திரனும் வந்து திண்டாடட்டும் என்று ஒரு வழியாக தட்டு தடுமாறி சொல்லி முடித்தாள் பரிமளம். தனக்கு துரோகமும் கொடுமையும் செய்த அத்தையின் மனம் கூட இவ்வளவு விசித்திரமாக இத்தனை வேகத்தில் மாறிவிட்டதா என்று நினைத்து பிரமித்து போனாள் வாணி. இது நிஜம்தானா என்ற சந்தேகமும் அவளுக்குள் எழுந்தது. இவளின் முகபாவத்தை வைத்து பரிமளம் புரிந்து கொண்டாள். நான் சொல்றது அனைத்தும் சத்தியமான உண்மை. என்ன நம்பு. எப்படியாவது நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிரு. நீ நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும். நான் உங்க மாமாவையும் சந்திரனையும் சமாளிச்சுக்கிறேன் என்று சொல்லி அவள் கையில் சத்தியம் செய்தாள் பரிமளம். இப்படி படுத்த படுக்கையாக இருக்கும் அத்தையை விட்டு செல்வது சரியில்லை என்று தோன்றினாலும் தான் இந்த பேராசை பிடித்த அரக்கர்களிடம் இருந்து தப்பித்து கொள்ள இதை விட்டால் வேறு வழியில்லை என்று முடிவெடுத்து சம்மதித்தாள் வாணி. என் தங்கம், நாளைக்கு உன் மாமாவும் சந்திரனும் கிளம்புனதும் நீயும் கிளம்பிரு. அது வரைக்கும் எப்போதும் போல எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இரு. அப்பதான் அவங்களுக்கு சந்தேகம் வராது என்று பரிமளம் சொன்னதும் அவள் கையில் முகம் புதைத்து அழுதாள் வாணி. பின் அங்கிருந்து அவளின் அறைக்கு சென்றாள். மறுநாள் மகேந்திரனும் சந்திரனும் கிராமத்திற்கு கிளம்பிக் கொண்டு இருந்தார்கள். எப்பொழுதும் போல் காலையில் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வாணி கோவிலுக்கு கிளம்பினாள். கோவில் வாசலில் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா பூக்கடை போட்டிருந்தாள். அவளிடம் வாணிக்கு ஒரு இனம் புரியாத பாசம், அன்பு, நம்பிக்கை. கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அவளுடன் சிறிது நேரம் பேசிவிட்டுத்தான் வீட்டிற்கு திரும்புவாள். அவள் முகத்தில் தெரியும் பெருந்தன்மைக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையும் சொல்ல முடியாது. ஆனால் பாவம், வயதான காலத்தில் இப்படி பூ வியாபாரம் செய்து பிழைக்க வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு. விதி யாரை விட்டது? நம் நிலைமையே இப்படி ஆகும் என்று கனவிலாவது நினைத்திருப்போமா? அதே போலதான் இருக்க வேண்டும் இந்த அம்மாவின் நிலைமையும் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு, பாட்டி, நேத்து நல்ல வியாபாரம் நடந்ததா என்று கேட்பாள். அந்த பூக்காரம்மாவும் நல்ல வார்த்தைகளை பதிலாக சொல்வாள். நொந்து போன அவளின் மனதிற்கு வாணியின் அன்பும் விசாரிப்பும் ஆறுதலை அளித்தது. அவளுக்கும் வாணி மேல் வார்த்தையால் விவரிக்க முடியாத அன்பு. இப்படி இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் தூய அன்போடு பழகினார்கள். இன்று வாணியின் கண்களும் முகமும் வீங்கி இருப்பதை வைத்து அவள் அழுதிருக்கிறாள் என்று அந்த பூக்காரம்மா புரிந்து கொண்டாள். வாணியை பார்த்து கேட்டாள், என்னம்மா ஆச்சு? உடம்பு சரியில்லையா என்று அவள் கேட்டதுதான் தாமதம். வாணிக்கு எங்கும் இல்லாத துக்கம் பீறிக்கொண்டு வந்தது. தவறுதலாக தண்ணீருக்குள் விழுந்து விட்டவர்களுக்கு ஒரு சிறு துரும்பாவது கிடைக்காதா? அதை பற்றி கொண்டு கரை ஏறிவிட மாட்டோமா என்று ஏங்குபவர்களைப் போல் வாணியின் உள்ளமும் ஏங்கியது. துடிதுடித்த உள்ளத்துடன் தாங்க முடியாத சோகத்தில் நடந்த அனைத்து வருத்தங்களையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள் வாணி. பின் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள்,
என் அத்தை என்னை இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போக சொல்றாங்க. எனக்கு இந்த ஊரு இந்த வீட்டை விட்டா வேற எதுவும் தெரியாது, யாரையும் தெரியாது. நான் எங்க போறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல என்று வாணி சொன்னதும் அவளின் கையை பிடித்து கொண்டு அந்த பூக்காரம்மா சொன்னாள். அம்மாடி, நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன், என் கூட வா, நான் உனக்கு துணையா இருக்கேன். என் கதையை நீ சொன்னா நம்புவியோ நம்ப மாட்டியோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். கோடீஸ்வரன் வீட்ல பிறந்து குபேரன் வீட்ல வாக்கப்பட்டவ நான். ஆனா கடைசியில யானை படுக்கிற இடத்துல பூனை படுக்க இடம் இல்லாம போச்சு. ஆமாமா, எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன்தான். வரவுக்கு மீறின செலவு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பினாரு. கேக்குற இடத்துல எல்லாம் கண்மூடித்தனமா கையெழுத்து போட்டாரு. கடைசியில எல்லா சொத்தும் போச்சு. நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். ஒரு நாள் சொல்லாம கொல்லாம சந்நியாசம் கிளம்பிட்டாரு. எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு ஒன்னும் தெரியல என்று அந்த பூக்காரம்மா சொன்னதை கேட்டு வாணி ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் மூழ்கி போயிருந்தாள். பின் கேட்டாள், எப்படி பாட்டி இப்படி? என்னால நம்பவே முடியல. உங்க வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்கு, ஆனா எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சு பேசி வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்று வாணி கேட்டதும் அந்த பூக்காரம்மா இதழோரத்தில் ஒரு பெருமித சிரிப்பு சிரித்தாள். பின் சொன்னாள், யாரும் இல்லைன்றதுக்காக வாழாம இருக்க முடியுமா? ஆளே இல்லைனாலும் கடல்ல அலை அடிக்கத்தானே செய்யுது என்று அந்த பூக்காரம்மா கேட்டதும் வாணியின் உள்ளத்திலும் கண்களிலும் ஒரு தெளிவு பிறந்தது. அந்த நொடி அவள் மனதில் ஓர் எண்ணம் உருவானது. படுத்த படுக்கையாக இருக்கும் அத்தை, நான் பார்த்து கொள்கிறேன், நீ கிளம்பு என்கிறாள். யாரும் இல்லாத இந்த பூக்கார பாட்டி சந்தோஷமாக வாழ்கிறாள். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? பணத்திற்கு பணம் இருக்கிறது, உடலில் வலு இருக்கிறது, இளம் வயது, படித்த படிப்பு இருக்கிறது. மனதில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் மலையும் கடுகுக்கு சமம் என்று அவள் மனதில் தன்னம்பிக்கை பிறந்தது. பின் பூக்காரம்மாவை பார்த்து சொன்னாள், உங்க கூட பேசின பிறகுதான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ நாம கிளம்பலாமா என்று அந்த பூக்காரம்மா கேட்டதும் வாணி மெலிதான புன்னகையோடு சொன்னாள், இல்ல பாட்டி, என் அத்தை பரிமளம் படுத்த படுக்கையா இருக்காங்க. இந்த நிலையில இருக்கிறவங்கள விட்டுட்டு எப்படி நான் மட்டும் வர்றது? நான் இப்படி செஞ்சா அது நியாயமா? கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டாரு. ஒரு வாய் தண்ணீர் வேணும்னா கூட அடுத்தவங்கள நம்பி இருக்காங்க. இந்த நிலையில அவங்கள விட்டுட்டு வந்தா அது தர்மமா? நானும் விட்டுட்டு வந்து அதனால அவங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொலையா கொன்னுடும். என் அம்மா இப்படி இருந்தா நான் விட்டுட்டு வருவேனா? அதே மாதிரிதான் என் அத்தையும். என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும். என் அனுமதி இல்லாம என் கழுத்துல சந்திரனால தாலி கட்ட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, ஒரு கை பாத்திர வேண்டியதான். நான் துணிஞ்சிட்டேன். நீங்க அடிக்கடி என்னை எங்க வீட்ல வந்து பாத்துக்கோங்க, அது போதும் என்று உறுதியாக சொன்ன வாணியை பெருமிதத்துடன் பார்த்தாள் பூக்காரம்மா. பின் சொன்னாள், உன்னோட நல்ல மனசுக்கு ஒரு கெட்டதும் நடக்காது. என்னோட உதவி எப்ப வேணாலும் தயங்காம என்னை கூப்பிடு. இந்தா என் போன் நம்பர், எனக்கு ஒரு போன் பண்ணு, நான் உடனே ஓடி வந்துருவேன். ரொம்ப நன்றி பாட்டி என்று சொல்லிவிட்டு அவளின் போன் நம்பரை அவளின் செல்போனில் டைப் செய்துவிட்டு சேவ் செய்வதற்காக, உங்க பேரு என்று கேட்டாள் வாணி. பொன்னம்மாள் என்றாள் பூக்காரம்மா. அத்தியாயம் 7. அன்று மாலை மகேந்திரனும் சந்திரனும் ஊரிலிருந்து வெகு உற்சாகத்துடன் வந்தார்கள். வாணி எப்பொழுதும் போல் அமைதியாக இயல்பாக இருந்தாள். அவளுக்கு அனைத்தும் தெரியும் என்று அவள் காட்டிக்கொள்ளவில்லை. அன்று இரவு சாப்பாட்டிற்குப் பிறகு மகேந்திரன் வாணியை மிகவும் சந்தோஷத்துடன் அழைத்தார். வாணி வந்தாள். வாணி, இந்த பேக்கு முழுக்க புடவைகள் தான். உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோமா. கல்யாண பத்திரிக்கையே நீயும் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஊர்ல குலதெய்வம் கோவில்ல உனக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சுட்டு வந்துட்டோம். இனி இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்கும் நீதான் மகாராணி. அந்த படுபாவி மோகன்தான் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அதுக்காக உன் வாழ்க்கை இப்படியே போயிருமா என்ன? உனக்கு நாங்க இருக்கோம். என் மகன் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவான். உங்க அத்தைக்கும் நீ நல்லா துணையா இருப்ப என்று மகேந்திரன் சொல்லி முடித்ததும் வாணி சிரிக்க ஆரம்பித்தாள். மாமா, பின்னிட்டீங்க, செம சூப்பர். உங்க பையன் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குவான், நம்பிட்டேன் என்று வாணி சொன்னதும் மகேந்திரனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வாணி மேலும் சொன்னாள், நாம செய்யற பாவமும் தப்பும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. மேல இருக்கிற கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு.
என்னைக்கு கணக்கு முடிக்கணுமோ அன்னைக்கு வட்டியும் முதலுமா செட்டில் பண்ணிருவாரு. வேணும்னே எனக்கு விபத்தை ஏற்படுத்தி என் வாழ்க்கைய அழிச்சு கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம அக்கா மாமா மரணத்துக்கு காரணமா இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்ன உங்க வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லி கல்யாண ஏற்பாட்டை பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்று வாணி சொன்னதும் மகேந்திரனுக்கும் சந்திரனுக்கும் தூக்கி வாரி போட்டது. சந்திரன் எழுந்து கத்த ஆரம்பித்தான். வாணி, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்க. வார்த்தைய அளந்து பேசு. போனா போகுதே, அத்தை மகளாச்சே, குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ரொம்பதான் பண்ற என்று சந்திரன் சொன்னதும் வாணியின் கண்களில் கோபக்கனல் தெரித்தது. அவனை பார்த்து கேட்டாள், யாரு நீ போனா போகுதுன்னு எனக்கு வாழ்க்கை கொடுக்குற? என்னோட சொத்துக்காக அப்பனும் மகனும் போற திட்டம்தான் இந்த கல்யாணம்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ரீலெல்லாம் நேத்தே அந்து போச்சு. இனி உங்க படம் ஓடாது என்று வாணி சொன்னதும் மகேந்திரன் கத்தினார். வாணி, அக்கா பொண்ணாச்சேன்னு பார்த்தா என்ன வாய் ரொம்ப நீளுது? மாமா, நான் கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மக இருந்து அவளை உங்க மச்சான், அதான் அத்தையோட தம்பி இப்படி பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க என்று வாணி கேட்டதும் மகேந்திரன் சந்திரனை பார்த்தார். வாணி மேலும் சொன்னாள், என்ன அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம். இது ரொம்ப அநியாயமாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. என் அனுமதி இல்லாம உங்க மகன் என் கழுத்துல தாலி கட்டக்கூடாது என்று வாணி சொன்னதும் சந்திரனின் கோபம் எல்லையை கடந்தது. தாலி கட்டக்கூடாதா? அப்படித்தான் கட்டுவேன். ஆமா, உன்னோட சொத்துக்காகதான் நாங்க எல்லாம் பண்ணோம். விபத்துக்கு காரணமும் நானும் எங்க அப்பாவும் தான். இப்பவும் சொத்துக்காகதான் உன்னை கட்டிக்க போறேன். எங்களை மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. எங்களுக்கு அடிமையா நாங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. இல்லைனா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ என்று சந்திரன் சொன்னதும், எஸ் மிஸ்டர் சந்திரன், பின்னாடி நீங்க வருத்தப்படதான் போறீங்க. உங்க வாக்குமூலத்துக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல் கான்ஸ்டபிள்ஸுடன் வந்து நின்றார். சந்திரனுக்கும் மகேந்திரனுக்கும் வேர்த்து கொட்டியது. பின்னாலேயே பூக்காரம்மா பொன்னம்மாள் வந்து நின்றாள். இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல் மகேந்திரனையும் சந்திரனையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். பின் பொன்னம்மாளை பார்த்து வாணி சொன்னாள், ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நான் போன் பண்ணதும் நேரங்காலம் பார்க்காம வந்ததுக்கு. இதுல என்னமா இருக்கு? எனக்கு ஒரு பேத்தி இருந்திருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனா என்ன? நல்ல வேலை, நீ முன்னாடியே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்ட. நானும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் சாரை கூட்டிட்டு வந்துட்டேன் என்று பொன்னம்மாள் சொன்னதும், ரொம்ப நன்றியுமா என்று உள்ளே இருந்து பரிமளத்தின் குரல் கேட்டது. பின் வாணியும் பொன்னம்மாளும் பரிமளத்தின் அறைக்கு சென்றார்கள். மூவரும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு மன நிம்மதியோடு பேசி சிரித்து கொண்டு இருந்தார்கள். மறுநாள் வழக்கு விசாரணைக்கு வந்தது. மகேந்திரனுக்கும் சந்திரனுக்கும் தண்டனை கிடைத்தது. நாட்கள் சென்றது. அத்தை பரிமளம் குற்ற உணர்ச்சியிலும் உடல்நிலையாலும் இறைவனடி சேர்ந்து விட்டாள். அதன் பிறகு வாணி நிதானமாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்தாள். எதுவுமே அளவுக்கு மீறி இருந்தால் என்றுமே ஆபத்துதான். அதனால் சொத்தை விற்று ஒரு பாதியை ஆசிரமத்திற்கு கொடுத்துவிட்டு மீதி பணத்தை எடுத்துக்கொண்டு பொன்னம்மாளை அழைத்து கொண்டு அந்த ஊரை விட்டு வந்துவிட்டாள். இங்கு அறிவு தூரிகை என்ற பெயரில் மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து கண்ணியமாக 4 பேர் மதிக்கும்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். பொன்னம்மாள் அவளின் சொந்த பாட்டியாகவே மாறிப்போனாள். நிம்மதியான வாழ்க்கை என்றாலும் அவளால் மோகனை மட்டும் மறக்க முடியவில்லை. அவனை நினைத்து நினைத்து ஏங்கினாள். அப்பொழுது வானத்தில் நிலா உதயமாகத் தொடங்கியது. எல்லோராலும் நிலா ரசிக்கப்படுகிறது. ஆனால் தனிமையில்தான் இருக்கிறது. அதுபோலதான் வாணியும். அவளை எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனால் அவளுக்கு துணை தனிமைதான். இப்பொழுதெல்லாம் அவள் யாரையும் நேசிப்பதில்லை. ஏனென்றால் நேசித்து ஏமாந்தவர்களை விட நேசிப்பதாக நினைத்து ஏமாந்தவர்கள்தான் அதிகம். அதனால் அவள் யாரையும் நேசிப்பதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. அத்தியாயம் 8. மிஸ், எழுதி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணட்டும் என்று ஒரு மாணவி உரத்து கேட்ட பிறகுதான் வாணி கடந்த காலத்தில் இருந்து நிகழ்காலத்திற்கு வந்தாள். அவளையும் அறியாது அவள் கண்களில் நீர் தேங்கியிருந்ததையும் உணர ஆரம்பித்தாள். ஆண்டுகளை மனதிற்குள் எண்ணி பார்த்தாள். 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மாமன் மகேந்திரனுக்கும் அவரின் மகன் சந்திரனுக்கும் தண்டனை கிடைத்த நாள் இது. 11 ஆண்டுகள் போனது தெரியாமல் போய்விட்டது என்று எண்ணியவாறு எழுந்து சென்று முகம் அலம்பிவிட்டு வந்தாள். அப்பொழுது மாணவி பாரதி கேட்டாள்,
மிஸ் என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, தலைவலி, வேற ஒன்னும் இல்ல. சரி, நேத்து நான் நடத்தின மேக்ஸ் எடுத்து போட்டு பாருங்க, சந்தேகம் இருந்தா கேளுங்க என்று வாணி சொன்னதும் டெஸ்ட் பேப்பரை வாணியிடம் கொடுத்துவிட்டு எல்லோரும் அமைதியாக கணக்குகளை போட்டு பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த அமைதியை கலைப்பது போல் வாசலில் நாய் பயங்கரமாக குலைக்க ஆரம்பித்தது. இதிலிருந்து வாசலில் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு பொன்னம்மாள் வெளியில் சென்று பார்த்தாள். வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து மிகவும் அழகான ஒரு பெண் பட்டு சேலையுடன் நகை நட்டுடன் இறங்கினாள். அவளுடன் ஒரு சுடிதார் அணிந்த பெண்ணும் இறங்கினாள். குலைக்கும் நாயை கைகாட்டி அமைதிப்படுத்திவிட்டு வெளிக்கேட்டை திறந்தாள் பொன்னம்மாள். காரிலிருந்து இறங்கியவர்களை பார்த்து கேட்டாள், யாரும்மா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யார பார்க்கணும் என்று பொன்னம்மாள் கேட்டதும் அந்த நவ நாகரிக பெண்மணி சொன்னாள், இந்த அறிவுத்தூரிகையோட ஓனரை நான் பார்க்கணும். பல பேருக்கு நல்ல முறையில பாடம் சொல்லி கொடுக்குறாங்களாம், அதே சமயம் ஃபீஸும் குறைவான். இப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்களா? பண விஷயத்துல யாரையும் நம்ப முடியல. இப்படிப்பட்ட நேர்மையான ஆளுதான் எனக்கு வேணும். அதுதான் அவங்கள பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன். அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் கொடுக்க ரெடி என்று ஆங்கிலமும் தமிழும் கலந்து மடமடவென்று பேசி முடித்தாள். இவர்களை பார்த்தால் பணக்காரர்கள் போல் தெரிகிறது. அளவுக்கு மீறிய செல்வம் படைத்தவர்கள் என்று பேச்சிலும் உடையிலும் தெரிகிறது. பணம், பணக்காரர்கள் என்றாலே வாணி அவர்களை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். அந்த பணத்தால் அவள் இழந்தது ஏராளம். எதுவுமே அளவோடு இருந்தால் நன்மை பயக்கும் என்ற கோட்பாட்டோடு வாழ்பவள். இவர்களை உள்ளே அனுமதித்தால் என்ன சொல்வாளோ என்று பொன்னம்மாள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பணக்கார பெண்மணி சொன்னாள், பாட்டி, ஆபீஸ் வேலைனதும் நீங்க பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். கவலையே படாதீங்க, உங்க பேத்தி பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள். அவள் பின்னால் அந்த சுடிதார் அணிந்த பெண்ணும் வந்தாள். இவர்களை பார்த்ததும் ஒருவருக்கொருவர் வியப்பு மற்றும் குழப்பம் கலந்த பார்வையை மாணவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள். வாணி வேகமாக எழுந்து நின்றாள். அந்த பெண்மணி பேச ஆரம்பித்தாள், என் பேரு சாந்தி, இங்க வாணின்னு என்று அவள் இழுத்ததும் நான்தான் என்றாள் வாணி. சாந்தி தொடர்ந்து பேசினாள், ரொம்ப சந்தோஷம். நாங்க உங்களை பார்க்கத்தான் வந்தோம். வசந்தசேனா கம்பெனியோட ஓனர் நான் தான். என் கம்பெனில பொறுப்பா அக்கௌண்ட்ஸு, கேஷு, வரவு செலவெல்லாம் பார்த்துக்க நம்பிக்கையான ஆள் வேணும். நீங்க எங்க கம்பெனில வந்து வேலை பார்த்தா நல்லா இருக்கும் என்று சாந்தி படபடவென்று சொன்னதும் வாணிக்கு ஒன்றும் புரியவில்லை. மேடம், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? என் பொண்ணு வசந்தசேனா உங்ககிட்ட தான் படிக்கிறா என்று சொன்னதும் வசந்தசேனா எழுந்து நின்றாள். ஓ, வசந்தசேனா அம்மாவா நீங்க? உட்காருங்க மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும். 24 மணி நேரமும் உங்களை பத்தி தான் என் பொண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. அவ சொல்ல சொல்ல எனக்கே உங்களை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கவனக்குறைவா ஒரு 500 ரூபா நோட்டை கூடுதலா உங்ககிட்ட சேனா கொடுத்துருக்கா. ஆனா நீங்க சரியா கணக்கு பார்த்து அதை திருப்பி கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் உங்களை மாதிரி ஒரு ஆள் என் கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் நேர்லயே பார்த்து கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் என்று சாந்தி சொன்னதும் சிறு புன்னகையுடன் வாணி சொன்னாள், ஓ, ரொம்ப நன்றி மேடம். ஆனா எனக்கு கம்பெனில வேலை பார்க்க விருப்பம் இல்ல மேடம். எனக்கு பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுல தான் விருப்பம் அதிகம் என்று வாணி தேங்காய் உடைப்பது போல் சட்டென்று அவள் முடிவை சொன்னதும் சாந்தியின் முகம் ஏமாற்றத்தில் வாடிவிட்டது. பின் சொன்னாள், புரியுது மேடம். ஆனா என் மனசுல உள்ளத உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிடுறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு நிதானமா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு வாணியின் அருகில் வந்து அவள் கையை பிடித்து கொண்டு கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொன்னாள், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிக்க முடியும்னு நாம இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டணும். வீட்டுக்குள்ளேயே சமையல் அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்க கூடாதுன்றது என்னோட கொள்கை. உங்களுக்கு இருக்கிற அறிவு, நேர்மை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த 100-150 மாணவர்களுடைய முடிஞ்சிடக்கூடாது. நீங்க வெளி உலகத்துக்கு வரணும், சாதிக்கணும். அதே சமயம் எனக்கும் பொறுப்பான ஆளும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். என்னோட எண்ணத்துல சுயநலமும் இருக்கு, பொதுநலமும் இருக்கு. நிதானமா யோசிச்சு நல்ல முடிவை சொல்லுங்க என்று சாந்தி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளின் செல்போன் ஒலித்தது.
அட்டன் செய்து பேசினாள். போனில் பேச பேச சாந்தி முகத்தில் இன்னதென்று விவரிக்க இயலாத ஏதேதோ மாறுதல்கள் உருவானது. நிமிடத்திற்கு நிமிடம் அவளிடம் வியப்பும் திகைப்பும் அதிகரித்து கொண்டே சென்றது. பின் சுடிதார் அணிந்த பெண்ணிடம் போனை கொடுத்துவிட்டு தலையில் கை வைத்தபடி அங்கிருக்கும் நாற்காலியில் உட்கார்ந்தாள் சாந்தி. அந்த சுடிதார் அணிந்த பெண் வெளியில் சென்று பேசிவிட்டு வந்தாள். சாந்தியை பார்த்து சொன்னாள், மேடம், அந்த டெண்டர் கைய விட்டு போயிடுச்சு. டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நாம அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால பல லட்சம் லாஸு. அது மட்டும் இல்ல, நமக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தவங்களும் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்க. நமக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆகும் மேடம் என்று அந்த பெண் சொன்னதும் சாந்தி வேகமாக அங்கிருந்து எழுந்து அவர்களின் காரை நோக்கி சென்றாள். அவள் பின்னால் அந்த சுடிதார் அணிந்த பெண்ணும் சென்றாள். வாசலின் வராண்டாவிற்கு வந்து அவர்கள் செல்வதை பார்த்தார்கள் வாணியும் பொன்னம்மாளும். காரை ஓட்டுவதற்கு கூட முடியாதபடி சாந்தியின் கைகள் நடுங்கி தேகம் படபடத்தது. பின் நிதானித்து கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக அங்கிருந்து சென்றார்கள். கார் தெருமுனையில் மறையும் வரை காரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் வாணியும் பொன்னம்மாளும். அத்தியாயம் 9. கணக்கு பாடத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த மாணவர்கள் அனைவரும் அதிர்ச்சியோடு உட்கார்ந்திருந்தார்கள். பொன்னம்மாள் மிகுந்த அதிர்ச்சியுடன் வாணியை பார்த்து கேட்டாள், வாணி, சத்த நேரத்துக்குள்ள என்னென்னவோ நடந்துருச்சு பாத்தியா? பெரிய பணக்கார பொண்ணு அந்த சாந்தி. ஆனா ஒரே நிமிஷத்துல அவ வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. நல்லவங்களுக்கு ஏன்தான் இந்த கஷ்டம்லாம் வருதோ என்றாள். பின் வாணி சுதாரித்து கொண்டு மாணவர்களை பார்த்து சொன்னாள், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நாளைக்கு இந்த நேரத்தையும் சேர்த்து கூடுதலா உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க நடந்த எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லி மாணவர்களை அனுப்பினாள். எல்லா மாணவர்களும் கிளம்பினார்கள். அப்பொழுது தலை குனிந்தபடி வசந்தசேனா மட்டும் வாணியின் அருகில் வந்தாள். என்னாச்சுமா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று வசந்தசேனாவை அருகில் அழைத்து அன்போடு கேட்டாள் வாணி. அவள் ஆமாம் என்று தலையாட்டினாள். வாணி சிரித்து கொண்டே என்ன என்பது போல் கையசைத்து கேட்டாள். வசந்தசேனா சொல்ல ஆரம்பித்தாள், மிஸ், எங்க அம்மாவுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆனதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? எங்க அப்பா என்று வசந்தசேனா சொன்னதும் பொன்னம்மாளும் வாணியும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வாணி கேட்டாள், என்ன சேனா சொல்ற? ஆமா மிஸ், எங்க அம்மா நிறைய படிச்சிருக்காங்க. எங்க அம்மாவோட கனவே சொந்தமா பிசினஸ் ரன் பண்ணணும்ன்றதுதான். எங்க தாத்தா, அதான் அம்மாவோட அப்பாவும் பெரிய பணக்கார குடும்பம்தான். எங்க தாத்தா சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. தாத்தா பாட்டி இறந்த பிறகு தாத்தாவோட கம்பெனியை எங்க அம்மா டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கு என் பேரை வச்சாங்க. அன்னையிலிருந்து எங்க வீட்ல பிரச்சனை தான் மேடம் என்று வசந்தசேனா சொன்னதும் வாணிக்கு ஒன்றும் புரியவில்லை. இதில் பிரச்சனை வர என்ன காரணம் இருக்கிறது? எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது என்ற குழப்பத்தோடு வசந்தசேனாவை பார்த்து கேட்டாள், இதுல என்ன இருக்கு? ஏன் பிரச்சனை? யாரால பிரச்சனை? எங்க அப்பாவாலதான் பிரச்சனை. உங்க அப்பாவாலையா? ஏன், அவர் என்ன பண்ணாரு? எங்க தாத்தாவோட பிசினஸ எங்க அப்பா டேக் ஓவர் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு. ஏன், உங்க அப்பா வேலைக்கு போகலையா? அவரும் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்புறம் என்ன, உங்க அம்மா உங்க தாத்தாவோட பிசினஸ பாத்துக்கலாமே. 2 பேரும் சரிசமமா ஒர்க் பண்ணிக்கிட்டே வீட்டையும் பாத்துக்கலாமே. இதேதான் எங்க அம்மாவும் சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா சம்மதிக்கல. ஏன், அவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுனா வீட்டு வேலை பாத்துக்கிட்டு அவரையும் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு குழந்தைகளை பெத்துக்கிட்டு அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கணும் என்று வசந்தசேனா சொன்னதும் வாணியின் உள்ளத்தில் நெருஞ்சி முள் குத்தியது போல் ஒரு உணர்வு. இதே வார்த்தைகளை அவள் ஏற்கனவே மோகன் சொல்லி கேட்டிருக்கிறாள். அவள் முகத்தில் குழப்பம், பயம் எல்லாம் குடிகொண்டு விட்டது. இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக வசந்தசேனாவை பார்த்தாள். வசந்தசேனா மேலும் சொன்னாள், எங்க அம்மா வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. குறிப்பா அவரை மீறி வளர்ந்துடக்கூடாது. அவர்தான் டிசைடிங் அத்தாரிட்டி உள்ள ஆளு. நாங்க சுயமா எதுவும் சிந்திக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது என்று வசந்தசேனா சொன்னதும் வாணி கேட்டாள், இப்போ உங்க அப்பா என்று அவள் இழுத்ததும் வசந்தசேனா சொன்னாள், அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. நான் எங்க அம்மா கூட வந்துட்டேன்.
ஓ, அவரு தனியாவா இருக்காரு? ஆமா மேடம். அவருக்கு என்ன, வீட்ல எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இருக்காங்க. இப்போ அவரோட சொந்த பிசினஸ கூட கவனிக்கிறதில்ல. எங்க அம்மாவோட வளர்ச்சியை எப்படியாவது தடுக்கணும். மறுபடியும் எங்க அம்மா அவர்கிட்ட போய் அவர் சொல்றபடி வாழணும். அதனால அவர்தான் ஏதோ பண்ணி எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. ஓ, உங்க அப்பா பேர் என்ன? மோகன் என்று வசந்தசேனா சொன்னதும் வாணிக்கு தூக்கி வாரி போட்டது. வசந்தசேனா மேலும் சொன்னாள், எங்க அப்பா பிறந்த ஊரு மதுரை. எங்க தாத்தா, அப்பாவோட அப்பா பேரு சின்னசாமி. அதனால அவரு MC மோகன்னு வச்சுக்கிட்டாரு என்று வசந்தசேனா சொன்னதும் வாணியின் சந்தேகம் ஊர்ஜிதமானது. வாணியும் மோகனும் காதலித்த நாட்களில் படித்து முடித்ததும் ஊர் பெயரின் முதல் எழுத்தும் அப்பாவின் பெயரின் முதல் எழுத்தையும் இனிஷியலாக வைத்துக் கொள்ளப் போவதாக அடிக்கடி வாணியிடம் மோகன் சொல்லிக் கொண்டிருந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. தான் உருகி உருகி காதலித்த மோகன்தான் இந்த கொடுஞ்செயலுக்கு காரணமானவன் என்று வாணி புரிந்து கொண்டாள். இருந்தாலும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள இன்னும் சில கேள்விகளை கேட்டு அவன்தான் என்று தெரிந்து கொண்டாள். நல்ல வேளை, நாம் தப்பித்து விட்டோம் என்ற எண்ணம் ஒரு கணம் தோன்றினாலும் சாந்தி மற்றும் வசந்தசேனாவை நினைத்து அவளின் உள்ளம் குமுறியது. வசந்தசேனா மேலும் சொன்னாள், எங்க அப்பாவை பார்த்து பார்த்து எனக்கு ஆண்களை கண்டாலே பிடிக்கல என்று வசந்தசேனா சொன்னதும் அவள் அருகில் மண்டியிட்டு அவளை அணைத்து கொண்டு வாணி சொன்னாள், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. ஆண்கள் எல்லாரும் கெட்டவங்க இல்ல. உங்க தாத்தா, அதான் உங்க அம்மாவோட அப்பாவை எடுத்துக்கோ. உங்க அம்மாவை எப்படியெல்லாம் சுதந்திரமா நல்லபடியா வளர்த்திருக்காரு என்று வாணி சொன்னதும் வசந்தசேனா கேட்டாள், அப்போ ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு அப்பா என்று கேட்டு கண்கலங்கி நிற்கும் வசந்தசேனாவிற்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் வாணி தவித்தாள். பின் சிறு புன்னகையுடன் சொன்னாள், இங்க பாரு, கை விரல் 5ம் ஒன்னா ஒரே மாதிரி இருக்கா? அது மாதிரிதான் மனுஷங்களும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தங்களை வச்சு நாம எல்லாரையும் எடப்படக்கூடாது. ஆண்கள்ல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத, சரியா என்று வாணி கேட்டதும் வசந்தசேனா சரி என்று தலையாட்டினாள். பின் வாணி மேலும் கேட்டாள், சரி, இப்போ உங்க அப்பாவோட அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க மிஸ். எங்க அப்பாவுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு அத்தை தான் இருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு தான் இந்த தெருவுல எதிர் வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க என்று வசந்தசேனா சொன்னதும் வாணியும் பொன்னம்மாளும் மேலும் அதிர்ச்சி அடைந்தார்கள். பொன்னம்மாள் கேட்டாள், யாரு? அந்த ஈஸ்வரி அம்மாவா? ஆமாம் பாட்டி, அவங்கதான். அவங்க இங்க வரப்போறது எங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க கூட பேசாத, அவங்க வீட்டுக்கு போகாதேன்னு சொல்லித்தான் இன்னைக்கு என்ன இங்க டியூஷனுக்கு அனுப்புனாங்க. நாங்க வரும்போது கூட அவங்கள பார்த்தேன். ஆனா நான் அவங்க கூட பேசவே இல்ல. சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அவளின் ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கொண்டு வசந்தசேனா கிளம்பி விட்டாள். வாணியும் பொன்னம்மாளும் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். வாணியின் உள்ளம் படும் பாட்டை அவளை படைத்த இறைவனைத் தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. உலகத்தில் மனிதர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள். விதியின் செயலால் நடந்த கொடூரத்தை காரணம் காட்டி காதலித்த பெண்ணை நிராகரித்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அவளுடன் ஒழுங்காக வாழாமல் விவாகரத்து செய்துவிட்டு பெற்ற குழந்தையை பிரிந்து பிசினஸில் சாதித்து என்ன செய்ய போகிறான் இந்த மோகன்? அங்கு பணத்திற்காக அக்கா மகளின் வாழ்க்கையை அழித்துவிட்டு இப்பொழுது சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகேந்திரனும் சந்திரனும். இவர்களுக்கெல்லாம் நினைத்தது கிடைத்து விட்டதா? ஏன் இப்படி இருக்கிறார்கள்? தானும் வாழாமல் மற்றவர்களையும் வாழ விடாமல் எதற்கு இந்த கெடுதல் என்று அவள் எண்ணி எண்ணி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிர் வீட்டில் குடி வந்திருக்கும் ஈஸ்வரி மோகனின் அத்தை என்ற ஞாபகம் வந்ததும் இறைவனின் விளையாட்டை நினைத்து வியப்பில் தத்தளித்தாள் வாணி. அத்தியாயம் 10. சில நாட்களுக்குப் பிறகு அன்றாட வேலைகளை பொன்னம்மாளும் வாணியும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வாணியின் அலைபேசி சினுங்கியது. ஹலோ, யாரு? மேடம், நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இங்க சாந்தி மேடம் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. நீங்க உடனே வர முடியுமா என்று மறுமுனையில் நர்ஸ் சொன்னதும் வாணியின் படபடப்பு அதிகமானது. பதட்டத்துடன் கேட்டாள், அச்சச்சோ, அவங்களுக்கு என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் என்று நர்ஸ் சொன்னதும் வாணியின் கைகள் நடுங்கியது. எப்படி திடீர்னு? அவங்களுக்கு ரொம்ப கடன் போல. அவங்களோட சொத்து, கம்பெனி எல்லாத்தையும் பேங்குக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க போல. அந்த அதிர்ச்சியில தான் இப்படி.
ஓ, ஓகே, 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். அவங்க பொண்ணு வசந்தசேனா இங்கதான் இருக்கா. பாவம் சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. ஓகே சிஸ்டர், நான் உடனே வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் வாணி. பின் பொன்னம்மாளிடம் விஷயத்தை சொன்னாள். இருவரும் வீட்டை பூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். அங்கு மரண படுக்கையில் சாந்தி படுத்திருந்தாள். அவளின் அருகே வசந்தசேனா அழுது கொண்டிருந்தாள். வாணியையும் பொன்னம்மாளையும் பார்த்ததும் சாந்தியின் முகத்தில் நிம்மதியும் அமைதியும் தெரிந்தது. அவளின் கண்கள் மெலிதாக சிரித்தது. வாணி அவள் அருகில் சென்றாள். மேடம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க என்றாள் வாணி. சாந்தி அலட்சியமாக சிரித்தாள். பின் தனக்கு பக்கத்தில் இருக்கும் ஃபைலை எடுத்து வாணியிடம் நீட்டினாள். அதனை வாங்கி பிரித்து படித்தாள் வாணி. அதில் வசந்தசேனாவுக்கு 18 வயது ஆகும் வரை அவளுக்கு கார்டியனாக வாணியின் பெயர் இருந்தது. வசந்தசேனாவிற்கு என்றும் பாதுகாவலராக, ஆலோசகராக, நல்ல துணையாக, உற்ற தோழியாக, குருவாக, அன்னையாக வாணி இருக்க வேண்டும் என்று எழுதி சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு இருந்தது. இதனை படித்து முடித்ததும் வாணிக்கு தலையே சுற்ற ஆரம்பித்தது. நிதானித்து கொண்டு நீண்ட ஒரு பெருமூச்சை விட்டாள். இருந்தாலும் அவளுக்கு பதட்டம் குறையவில்லை. சாந்தியை பார்த்து கேட்டாள். நான் எப்படி, ஏன் பேரு இதுல என்று வார்த்தைகள் கோர்வையாக வராமல் தடுமாறினாள். சாந்தி அவளின் கைகளை பிடித்து கொண்டு பார்வையால் கெஞ்சினாள். பின் வசந்தசேனாவின் கையை பிடித்து அவளின் கையில் வைத்தாள். அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அதுதான் சாந்தி வடித்த இறுதி கண்ணீர். அந்த உன்னத ஜீவன் இறைவனின் திருப்பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டது. வசந்தசேனா அழுதாள். அவளை சமாதானப்படுத்திவிட்டு சாந்தியின் இறுதி காரியத்தை முடித்தார்கள் வாணியும் பொன்னம்மாளும். நாட்கள் ஓடியது. அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது. வசந்தசேனாவை வளர்த்து ஆளாக்குவதுதான் வாணியின் லட்சியமாக மாறிக்கொண்டிருந்தது. அன்று வழக்கம் போல் வசந்தசேனாவை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்காக வாணியும் பொன்னம்மாளும் பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஸ்கூல் பேக்கில் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்த வசந்தசேனா வேகமாக வெளியில் வந்து பார்த்தாள். அங்கு காரிலிருந்து இறங்கிய ஆளை பார்த்ததும் அவளின் கால்கள் மேற்கொண்டு நடக்க முடியாமல் அதிர்ச்சியில் அப்படியே நின்றது. அவளின் கண்களில் வெறுப்பும் பயமும் தெரிந்தது. யாரு சேனா என்று கேட்டுக்கொண்டே வாணி வெளியில் வந்தாள். அங்கு காரிலிருந்து இறங்கிய நபரை பார்த்ததும் வாணி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். வந்தது மோகன். மகள் வசந்தசேனாவை நோக்கி வந்தான் மோகன். அவள் வேகமாக சென்று வாணியின் பின் மறைந்து கொண்டாள். மோகன் வாணியை பார்த்தான். அதிர்ச்சி அடைந்தான். பின் ஆசுவாசப்படுத்தி கொண்டு கேட்டான். வாணி, நீயா என்று மோகன் கேட்டதும் வாணி ஆமாம் என்று தலையாட்டினாள். பின் மோகன் கேட்டான். நீதான் என் பொண்ணுக்கு கார்டியனா? ஆமா. பெத்த அப்பன் உயிரோட இருக்கும்போது நீ எப்படி கார்டியன் ஆக முடியும்? கோர்ட்டு மூலம் உங்களுக்கும் சாந்தி மேடமுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. குழந்தை சாந்தி மேடம் பொறுப்புல இருக்கட்டும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிருச்சு. அவங்க இறக்கும்போது சட்டபூர்வமா வசந்தசேனாவுக்கு என்ன கார்டியன் ஆக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. இது அநியாயம். பெத்த அப்பன் உயிரோட இருக்கும்போது ஒன்னு அவ எப்படி கார்டியன் ஆக்கலாம்? அத நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும். என்ன கிண்டலா? அவதான் உயிரோட இல்லையே. அப்படி என்ன உன் மேல அவளுக்கு நம்பிக்கை? என் மேல நம்பிக்கைன்றதை விட உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுதான் சரி. வாணி, கத்தாதீங்க சார். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? இப்போ உங்க பொண்ணு மேல உள்ள பாசத்துல வந்திருக்கீங்களா, இல்ல மறுபடியும் உங்க அதிகாரத்தை நிலைநிறுத்த வந்திருக்கீங்களா என்று வாணி கேட்டதும் மோகனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. கண்களை மூடி நீண்ட பெருமூச்சு விட்டு கோபத்தை அடக்கினான். பின் சொன்னான். என் பொண்ணு மேல உள்ள பாசத்துலதான் வந்தேன். அவளை என்னோட கூட்டிட்டு போக போறேன் என்று மோகன் சொன்னதும் வாணியை இருக்க கட்டிப்பிடித்து கொண்டு தன்னை மறைத்து கொண்டாள் வசந்தசேனா. வாணி சொன்னாள். பயப்படாத சேனா, நீ ஏன் பயப்படணும்? தப்பு பண்ணவங்களே தைரியமா இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும் என்று வாணி சொன்னதும் மோகன் கத்தினான். யாரு தப்பு பண்ணவங்க? நீங்க தான். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணல. எல்லாரும் தனக்கு கீழே தான் இருக்கணும், தான் சொல்றதான் கேட்கணும். அதுலயும் உங்க வாழ்க்கை துணையா வர பொண்ணு வீட்டுக்குள்ள 4 சுவத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னு நினைச்சது சரியா? இன்னைக்கு வளையல் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வாட்ச் கட்டிக்கிட்டு வேலைக்கு போகத்தான் பல பெண்கள் விரும்புறாங்க. கணவன் மனைவி உறவுனா என்னன்னு தெரியுமா? ஒருத்தரோட வளர்ச்சிக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கணும். இஎம்ஐ, லோனு, பிள்ளைக படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக பல குடும்பங்கள 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஆனா நீங்க என்னடானா
என்று வாணி பேச பேச மோகனின் பொறுமை எல்லையை கடந்தது. மோகன் அகம்பாவத்தோடு பேச ஆரம்பித்தான். ஏய் நிறுத்து, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? உனக்கு என் குழந்தைய பாத்துக்க என்ன தகுதி இருக்கு? என் அளவுக்கு பணங்காசு இருக்கா என்று மோகன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு நல்ல மனசு இருக்கு என்று ஒரு குரல் கேட்டது. மோகன் திரும்பி பார்த்தான். எதிர் வீட்டு ஈஸ்வரி வந்தாள். அத்தை, நீங்க எப்படி இங்க? நான் எதிர் வீட்டுக்கு குடி வந்து பல நாள் ஆச்சு. எல்லா விஷயத்தையும் வாணி என்கிட்ட சொன்னா. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? காதலிச்ச பொண்ண விட்டுட்டு இன்னொருத்திய கட்டிக்கிட்டு கடைசியில அவ கூடவும் வாழாம அவளையும் வாழ விடாம பண்ணிட்டியே. இப்போ இந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் கெடுக்க வந்திருக்க. அத்தை, என்னடா அத்தை? குழந்தை சட்டப்படி வாணியோட தான் இருக்கும். யாருக்கு குழந்தை பிறக்காதுன்னு வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சியோ அவதான் இன்னைக்கு உன் குழந்தைய வளர்க்க போறா. பாத்தியா கடவுளோட விளையாட்ட? எல்லாம் கரும பலன். யாரும் இல்லாம பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு என்று ஈஸ்வரி சொன்னதும் மோகன் தலை குனிந்து அமைதியாக நின்றான். வாணி தலை நிமிர்ந்து நின்றாள். மோகன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவளின் கம்பீர பார்வையை சகித்து கொள்ள முடியாமல் மோகன் ஆவேசத்துடன் கேட்டான். என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. ஆனா உன்கிட்ட இருந்த பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ டியூஷன் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்க. எந்த தைரியத்துல கம்பீரமா இருக்க என்று மோகன் கேட்டதும் ஈஸ்வரி வாய் விட்டு சிரித்தாள். பின் சொன்னாள், டே மோகன், உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு என்று சொல்லிவிட்டு வாணியின் வீட்டிற்குள் சென்றாள். வீட்டிற்குள் இருந்து மகாலட்சுமி படமும் சரஸ்வதியின் படத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தாள். மோகனை பார்த்து கேட்டாள், இந்த சாமி படத்துல மகாலட்சுமி கையில தங்க காசு குடத்தோட சமணம் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. சரஸ்வதி கையில வீணையோட கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. இந்த ஓவியத்தை வரைஞ்சவரு கேரளாவை சேர்ந்த ராஜா ரவிவர்மா. இவர்கிட்ட கேட்டாங்களாம், லட்சுமி சமணம் போட்டு இருக்கிறபடியும் சரஸ்வதி கால் மேல கால் போட்டு இருக்கிறபடியும் வரைஞ்சிருக்கீங்களே. லட்சுமி சரஸ்வதி ரெண்டு பேருமே தெய்வங்கள் தான். ரெண்டு பேருமே மக்களுக்கு அருள் புரியும் மகத்தான தெய்வங்கள் தான். ஆனாலும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிற விதத்துல ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா என்று ஈஸ்வரி கேட்டதும் மோகன் தெரியாது என்று தலையசைத்தான். ஈஸ்வரி புன்னகை மாறாமல் பதில் சொன்னாள். பணம் படைத்தவர்கள் அடக்கமாக இருக்க வேண்டும், கல்வி படைத்தவர்கள் கம்பீரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பதில் சொன்னாராம். வாணி கல்வி அறிவு படைச்சவடா. அவ கம்பீரமாத்தான் இருப்பா. யாருக்கும் அடிபணிஞ்சு யாரு கட்டுப்பாட்டுலயும் இருக்க மாட்டா. திறமை இல்லாதவங்க தான் அடுத்தவங்கள சார்ந்து இருக்கணும். திறமை இருக்கிறவங்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல என்று ஈஸ்வரி சொன்னதும் மோகன் வாயடைத்து நின்றான். ஈஸ்வரி மேலும் சொன்னாள், உன்னால ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணா போச்சு. அதுலயும் சாந்தி இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. இன்னும் உன்னோட தப்பு உனக்கு புரியலேனா யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது என்று ஈஸ்வரி சொன்னதும் மோகனின் கண்கள் முதல் முறையாக கலங்க ஆரம்பித்தது. குற்ற உணர்ச்சி அவனுக்குள் துளிர்க்க ஆரம்பித்தது. குற்ற உணர்வோடு கண்களில் கண்ணீரோடு வாணியையும் மகள் வசந்தசேனாவையும் பார்த்தான். பின் தலை குனிந்தபடி அங்கிருந்து சென்றான். வாணி தலை நிமிர்ந்து நின்றாள். அவளின் கம்பீரத்தை பார்த்து வசந்தசேனாவிற்கு மெய் சிலிர்த்தது. அவளும் வாணியைப் போல் தலை நிமிர்ந்து நின்றாள். இருவரையும் இமைக்காமல் பார்த்தாள் ஈஸ்வரி. சாய்ந்து கொள்ள தோள் இல்லாத பொழுது முதுகு தானாக நிமிர்ந்துவிடும் என்பது சரிதான் என்று ஈஸ்வரிக்கு தோன்றியது. இங்கு நடந்த அனைத்தையும் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள் பொன்னம்மாள். அவள் மனதில் ஒரு கேள்வி தோன்றியது. 10 மாதம் சுமந்து பத்தியம் இருந்து பெற்றால்தான் அன்னையா என்று அவள் உள்ளத்தில் தோன்றிய கேள்விக்கு விடையாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார்கள் வாணியும் வசந்தசேனாவும். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.